சார் வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆனிரை மூவி. இப்பதான் பார்த்துட்டு வெளியே வர்றோம். படம் வந்துட்டு பயங்கர மிக்சிங்கான ஒரு படமா இருந்தது. இது பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஆணிரை ஆணிரைனா சங்கம் லிட்ரேச்சர்ல சங்க இலக்கியத்துல வந்து பசுக்களின் கூட்டம் சொல்லலாம். பசு பொதுவா வந்து விவசாய குடும்பங்கள்ல பசு மாடை வந்து வளர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாடு வந்து பால் கறக்கு நின்றுச்சு, கண்ணு போற நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாட்டை விற்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. ஏன்னா வித்தா அதை அடிமாட்டுக்கு போயிடும். அடிமாட்டுக்கு போகணும்னா எல்லாருக்கும் இந்த ஜென்ரேஷன் சொல்லணும்னா அதை வந்து கறிக்காக வெட்டிடுவாங்க. ஸோ அதனால விவசாயிகள் வந்து அந்த மாட்டை விற்கிறதுக்கு மனசு வராது. எங்க குடும்பத்திலே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. கடைசி வரைக்கும் அந்த மாட்டை வச்சு பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையிலே இருந்தோம். அப்படி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு உயிரினத்தை பராமரிக்கும் போது அதுல பராமரிக்கிறவங்க பாசத்துல பராமரிப்பாங்க, அது நன்றி உணர்ச்சியில பராமரிப்பாங்க. ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லுன்னா, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இது எதுக்கு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்ல. அப்படி ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடி மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்தது. அது சம்மந்தப்பட்ட டிராவலா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி இருந்தேன். அப்ப அர்ஜுனன் மாரியப்பன் அவர்கள் நண்பர், அவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் தான் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாரு. ஸோ அவரே நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் முடிவெடுத்தேன். அவர் வந்து பாக்குறதுக்கு இப்படி ஒரு நீங்க ஒரு ஹைஃபையான ஒரு தோட்டத்துல பார்த்தாலுமே கூட அவருக்குள்ள அந்த சின்ன வயசுல இருந்த அந்த கிராமம் இருக்கு இல்லையா, எல்லா மனிதனுக்குள்ளேயும் எல்லா மிருகத்துக்குள்ளேயும் காடு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா மிருகத்துக்குள்ளேயும் காடு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அர்ஜுனன் மாரியமுக்குள்ள அவருக்குள்ள இருந்த அந்த கிராமத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மாடு அர்ஜுன் மாரியப்பன் இவங்களை வச்சுதான் நான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். அப்புறம் சில துணை கதாபாத்திரங்கள், நெகட்டிவ் ஷேட்ஸ் இதெல்லாம் கலந்து இப்ப எல்லாருமே பாராட்டுறது என்ன, ஜூரிஸ்லாம் வந்து நிறைய பேர் அவங்களே, எனக்கு ஜூரிலாம் யாரும் தெரியல இந்த செலக்ட் பண்ணது இந்தியன் படோரமால, அவங்களே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் இதுல ஜூரியா இருந்தாங்க. அவங்களுடைய அந்த கிளைமேக்ஸ் தாங்க நின்னுச்சு. அவ்வளவு காம்படிஷன் இருந்தது, அவ்வளவு விஷயங்கள் இருந்தது. 1000 படங்களுக்கு மேல வந்திருந்தது ஷார்ட் பிலிம். அதுல வந்து இந்தியாவில 20 படம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப டஃபா இருந்தது. உங்களோட கிளைமேக்ஸ் தான், அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த படத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்குது. இந்த கிளைமேக்ஸ்ல என்னன்னா, ஓப்பனிங் ஷார்ட் பிலிம்ன்றனால ஓப்பனா சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கமர்ஷியலா ரிலீஸ் ஆகி பரபரப்பா கோடிகள்ல வசூல் பண்றது அப்படின்றதா இல்ல. அதாவது அவர் தேடிட்டு போற மாடு வந்து, அந்த மாடு வந்து மிஸ் ஆயிடுது. அப்புறம் தேடிட்டு போனா கறிக்கு வெட்டிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. மனுஷன் உடஞ்சு உட்காந்துறாரு. அந்த சீன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரைம் அந்த மாதிரி ஓடிடி தளங்கள்ல தான் வரணும்ன்ற மாதிரி நான் இதாயிருக்கு. ஸோ அந்த மாடு வந்து கறிக்கு வெட்டிட்டாங்கன்னு அப்படியே உடஞ்சு உழுவாரு. அப்போ அந்த மாடை வாங்கினவர் ஒரு டயலாக் சொல்லுவாரு. அந்த மாட்டை வாங்கினவர் அந்த திருடன்ட்ட சொல்லுவாரு, இது வந்து உன்கிட்ட கொடுத்த காசு எனக்கு தேரவே இல்லை, கறி எடைக்கு நிக்கவே இல்லை, ஆனா தோலை வித்ததுனால எனக்கு வந்து லாபம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவரு அப்படியே எந்திரிச்சு, வீராசாமின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு, எந்திரிச்சு அந்த தோல் எங்க வித்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த தோல் வித்த ஆளை தேடி போவாங்க. அங்க போனா அந்த தோல் வந்து ஒரு இசைக்கருவியா மாறி இருக்கும். அந்த இசைக்கருவியோட அந்த அதிர்வுகளை கேட்டோன்னே, நம்ம மாடு செத்து போல, அது வந்து ஒரு இசைக்கருவியா வாழ்ந்துட்டு இருக்கு, அதோட குரலை கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல அவர் நடிச்சிருப்பாரு. சான்ஸே இல்ல. சின்ன வயசுல நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்கிட்ட நன்கொடை பெற்று மேடை நாடகம் போட்டவர் இவரு. அதனால அந்த நடிப்புன்றது அவர் ரத்தத்துல ஊறி இருந்தது. இது உலகம் முழுக்க எல்லா இடங்களும் பரவலா இந்த நம்மளுடைய கலாச்சாரம் போகணுங்கிறதுக்காக இந்தியன் படோரமால தேர்ந்தெடுத்து உலகம் முழுக்க இருக்கிற ஜாமான்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப அர்ஜுனன் மாரியப்பன் அவர்கள் இதை பத்தி சொல்லுவாங்க. சார் வணக்கம். வணக்கம். கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படியே வீராசாமியா வாழ்ந்துருந்தீங்க. எல்லா ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க. நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது? நீங்க சார் சொன்ன மாதிரி இந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் நிறைய எப்படி அடிப்படையில நான் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு. உயிர்களிடத்து அன்பு வேண்டும்னு சொன்னாங்க. இவர் அந்த கதையை சொல்லும் பொழுது, மனிதர்களையே இன்னும் மதிக்காத, வயதானதுக்கு பிறகு மதிக்காத காலத்துல ஒரு மிருகத்துக்காக, ஒரு விலங்குக்காக ஒருவன் வாழ்வானா அப்படிங்கும் போது அது அவர் மனதை ரொம்ப தொட்டதுனாலையும் என்னுடைய மனசையும் ரொம்ப தொட்டதுனாலையும், அது மட்டும் இல்லாம எங்க டீம் எல்லாம் சேர்ந்துதான் என்ன நடிகன் ஆக்குனாங்க. நானா நடிகன் ஆயிடல. அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒரு இயக்குனர் ஈவி கணேஷ் பாபு. அவரு அந்த படப்பிடிப்பு நடக்கும் போதெல்லாம் எந்த ஒரு காட்சியும் சரியாக வர வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்தார். அந்த படம் வெளிவருவதற்கு முன்னால் எப்படி இருக்குமோ என்ற ஒரு கவலை இருந்தது. நான் நடித்ததை நானே பார்க்கும் பொழுது என்னையே நான் பெருமைப்படுத்திக் கொள்ள முடியாது அல்லவா? ஆனால் எல்லாரும் பார்க்கும் பொழுது அந்த படம் நீங்கள் சிறப்பாக நடித்திருந்தீர்கள் என்று சொல்லாமல் நீங்கள் வாழ்ந்திருந்தீர்கள் என்று சொன்னார்கள். அதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நான் ஒரு தொழில்முறை நடிகன் அல்ல, ஆனால் தினந்தோறும் வகுப்பறையில் நாங்கள் நடித்து கொண்டிருக்கிறோம் மாணவர்களுக்காக.
அதனால் நடிப்பது வந்து இயல்பாக வந்துவிட்டது என்றும் சொல்லலாம். இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததால் வந்தது என்றும் சொல்லலாம். எல்லா பெருமையும் எங்களுடைய படக்குழுவிற்கே சாரும். இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல வைரமகுடத்துல ஒரு வைரமா நம்ம படமும் இருந்தது, ரொம்ப பெருமையா இருக்கு சார். மிக மிக மிகப்பெரிய பெருமை. இவ்வளவு பெரிய விழாவில் நம்ம படம் வந்து பெரிய திரையில என்னையே நானே பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வியப்பா இருந்தது. நிறைய பேர் வந்து, அதுவும் எஸ்பெஷலி வந்து வெளிநாட்டு திறனாளர்கள் எல்லாமே வந்து நாங்கள் அழுது விட்டோம் என்று சொன்னார்கள். அது அந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி என்று நான் நினைக்கிறேன். படத்தினுடைய இயக்குனருக்கு கிடைத்த வெற்றி, அந்த குழுவிற்கு கிடைத்த வெற்றி என்று நான் நினைக்கிறேன்.